வணக்கம். வெல்கம் டு பணியம் வைப்பம். இந்த வீடியோல பயாலஜி ரிலேட்டடா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இது நம்மளோட பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து கவர் பண்ணினோம். அதுல நிறைய சாப்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணி வந்துரும். சப்போஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், அதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் ஆட் பண்ணிக்க, நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது கண்டினியூஸ் சீரிஸ்னால அதாவது ஒரு ஃப்ளோ இருக்கும். நம்ம பார்ட் 1ல வந்து நீங்க டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி கூட வந்து பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அனிமல் கிங்டம் ரிலேட்டடா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல 2023 எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி பார்க்கணும், இது நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் பிளான் கிங்டம், செல்லு, சர்க்குலேட்டரி, எண்டோக்ரைன், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஏன்னா நம்ம பார்ட் 2ல பார்க்க போது இந்த சாப்டர் முடிஞ்சு மிச்சம் ரிமைனிங் சாப்டர் இருக்குல்ல, அதுக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அதனாலதான் சொல்றேன், நீங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்த்தா ஒரு ஃப்ளோ இருக்கும். இப்போ இந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா என்சைம் அண்ட் ஹார்மோன். இப்போ என்சைம் ஹார்மோன் ரிலேட்டடா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம், இன்சஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் பாராதைராய்டு ஹார்மோன் அண்ட் லோ அமௌண்ட் ஆஃப் கால்சியம் இன் த பிளட் காசஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இருக்குல்ல. இந்த கொஸ்டின் 4th செப்டம்பர் 2023 தேர்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வாய்ப்புல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் எல்லாமே ஃப்ரீ தாங்க, எதுவுமே பே கிடையாது. நீங்க ஜஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும்னா முதல்ல நமக்கு பாராதைராய்டு ஹார்மோன் எங்க இருக்கணும்னு தெரியணும். அப்பதான் இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல வந்துன்னா பாராதைராய்டு கிளான்ஸ் வந்து வரும். இது வேற, தைராய்டு கிளான்ஸ் வேற, நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தைராய்டு கிளான்ஸ் வந்து என்னன்னா இது கம்ப்ளீட்டா இந்த இடத்துல இருக்கும். பாராதைராய்டு பாருங்களேன், இந்த நாலு வந்து ஒரு முட்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மஞ்சள் கலர், அதுதான் வந்து பாராதைராய்டு கிளான். 4 small glands located behind the thyroid gland தான் parathyroid gland. இதோட ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் அண்ட் பாஸ்பேட் லெவலை வந்து பிளட்ல என்ன பண்ணுதுன்னா ரெகுலேட் பண்ணுது. அப்ப என்ன வரும், இந்த பாராதைராய்டு ஹார்மோன் வந்து என்னன்னா கம்மியா சுரந்துச்சு அப்படின்னு பார்த்தா கால்சியம் ரெகுலேட் பண்றது கம்மியாகும். அப்ப கேட்ட கேள்வி என்ன சொன்னாங்கன்னா இன்சஃபிஷியன்ட் லெவல் ஆஃப் பாராதைராய்டு ஹார்மோன், அது கம்மியா சுரக்குது. அப்ப என்ன வரும், கால்சியம் ஒழுங்கா இதாகாது. அதுக்கு பேர் என்ன சொன்னோம், ஹைப்போ கால்சிமியான்னு சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் டி தான் வரும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், ஹைப்போ பாராதைராய்டிசம் சொல்லுவாங்க. அதோட சிம்ஸ்டம் தான் வந்து ஹைப்போ கால்சிமியான்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம், ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டி ஹைப்போ கால்சிமியா அப்படின்னு வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்டா பார்த்தலாம். இது பாருங்களேன், ஸ்டெப்சின் த என்சைம் which converts fat into fatty acid and வந்து glycerol is segregated by அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல லேர்னிங் என்னன்னா ஸ்டெப்சின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்காம். அது எங்க உருவாகுதுன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதோட சேர்த்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கலாம். அப்ப எம்டிஎஸ் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னா ஒரு என்சைம் இருந்துச்சுன்னா அது எங்க உருவாகுது, அதோட ஃபங்க்ஷன், இதுதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்டா. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், பாங்க்ரியஸ் அப்படின்னு வருது. ஏன்னா இந்த ஸ்டெப்சினுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும், பாங்க்ரியாட்டிக் லிப்பேஸ். அதாவது இந்த லிப்பேஸ்னா ஒண்ணும் கிடையாது, லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட் தான் வந்து லிப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேட்டை என்ன மாத்துது அப்படின்னா பிரேக் டவுனா மாத்துது. எப்படின்னா ஃபேட்டி ஆசிடாவும் கிளிசரோலா மாத்துது. அதே மாதிரி மிச்சம் இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டொமக்லாம் இருக்குல்ல, அது சில இதை வந்து செக்ரிகேட் பண்ணும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பெப்சினை வந்து செக்ரிகேட் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா புரோட்டீனை வந்துன்னா உடைச்சிடும். ஸ்மால் இன்டெஸ்டைன் இதுவுமே நிறைய என்சைம் செக்ரிகேட் பண்ணுது. அமிலேஸ், புரோட்டேஸ், லிப்பேஸ் வந்து என்னன்னா அந்த என்சைம் எதை பிரேக் டவுன் பண்ணுன்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸை வந்து என்னன்னா உடைச்சு விடுது. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா வாட்டர் அப்சர்வ் பண்றது, அதே மாதிரி எலக்ட்ரோலைட் அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி ஃபீக்கஸை வந்து ஃபார்மேஷன் பண்றதுக்கான ரோல் வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் பண்ணும். அடுத்து பான்கிரியாஸ்ல இந்த ஸ்டெப்ஸின் தவிர மிச்சம் இருக்குது என்னன்னா சில என்சைம் இருக்கும். அதுல அமிலேஸ் வரும், புரோட்டீஸ் வரும், லிப்பேஸ் வரும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைஜஷன் ப்ராசஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே பண்ற வந்து ஆர்கன்ஸ். ஒன்னு வந்து பான்கிரியாஸ் வரும், இன்னொன்னு ஸ்டொமக் வரும், அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் வரும், அடுத்து லார்ஜ் இன்டெஸ்டைன் வரும், அதே மாதிரி பான்கிரியாஸ் வரும். இப்ப என்னன்னா பாங்க்ரியாஸ்ல எஸ்எஸ்ல வந்து இது கேட்ட கொஸ்டின், இதனால இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பாங்க்ரியாஸ் இன்னும் வேற என்ன செக்ரிகேட் பண்ணணும், இன்சுலின் பிளஸ் குளுக்கோகான், இந்த ரெண்டுமே வந்து பாங்க்ரியாஸ் வந்து என்னன்னா செக்ரிகேட் பண்ற என்சைம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் லெவலை வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணும். இப்ப சுகர் லெவல் ஒழுங்கா கண்ட்ரோல் ஆகலன்னா அதுல இருந்து வர நோய் தான் வந்து டயபெட்டிஸ். அப்ப என்ன, அதுக்கு காரணம் வந்து இன்சுலின் ஒழுங்கா சுரக்காததுக்கு காரணம், ரைட்டா. இதை வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப கேள்விக்கு வாங்கலாம், கேட்ட கேள்வி ஸ்டெப்ஸின் ஒரு என்சைம் எங்க உருவாகுது அப்படின்னு பார்த்தா பாங்க்ரியாஸ். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின். விச் அமங் த ஃபாலோயிங் மினரல் எசென்ஷியல் ஃபார் த சிந்தசைஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் தைராக்சின். இதே மாதிரி இது வந்து நம்ம பார்ட் 1லயும் பார்த்துடணும். பார்ட் 1ல ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அதுல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா
தைராய்டு ஹார்மோன் வந்துன்னா தைராக்சினை சுரக்குது. அது கம்மியா சுரந்தா என்ன நோய் வரும்னு கேட்டிருந்தாங்க. காய்டர் வந்து வரும். கழுத்துல கட்டின்னு சொல்லுவோம்ல, அதுதான் காய்டர். இப்ப இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தைராக்சின் ஒரு ஹார்மோன் இருக்குப்பா. அது வந்து சுரக்கணும். அத வந்து புரொடியூஸ் பண்ணணும். என்ன மினரல்ஸ் வந்து தேவை? என்ன ஃபுட் வந்து தேவை? அதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தைராய்டு ஒரு கிளாண்ட் இருக்கு. இந்த தைராய்டு கிளாண்ட் எதை சுரக்குது? தைராக்சினை சுரக்குது. ஏதாவது ஒண்ணு வந்து சுரக்கணும் அப்படின்னா, அதுக்குமே வந்து ஃபுட் தேவையில்ல. அந்த ஃபுட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடின். இது நம்ம வந்து உணவு மூலம் கொடுத்தோம் அப்படின்னா, அது எடுத்துக்கிறோம். இப்ப இந்த அயோடின் ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னு பார்த்தா, இந்த தைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணாது? தைராக்சினை சுரக்காது. அதனால வர நோய் தான் வந்து கைடர், கழுத்துல வர கட்டி. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் எசென்ஷியல் மினரல்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன வரும் அப்படின்னா அயோடின். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுக்கப்புறம் என்னன்னா டிஸ்கவரி அண்ட் வேக்சின் ரிலேட்டடா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் 1873 who published the first photograph of nerve tissue stained with the plaque reaction technique describe the whole nerve cell அப்படின்னு இருக்குல்ல, இதுல ஒண்ணும் கிடையாது. அந்த நெர்வ்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யாரு போட்டோகிராஃப் எடுத்தது, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, கெமிலியோ கோல்கி. இவர் தான் வந்து கெமிலியோ கோல்கி, நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இது எப்படி கனெக்ட் பண்ணா, கொள்கை அப்பாரட்னு சொல்லிட்டு செல்லுல வந்து என்னன்னா ஒரு பார்ட் இருக்கும். இதோட ரோல் என்னன்னா, நான் பார்ட் ஒன்லயே சொல்லியிருந்தேன், டெலிவரி பாயா ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டெலிவரி பாய்னா டிரான்ஸ்போர்ட் பண்ற ரோல் என்ன இந்த கொள்கை அப்பாரட்டஸ் பண்ணும். ஆக்சுவலி இவர் தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால அப்படியே வந்து இவரோட பேர் அதுக்கு வச்சிருப்பாங்க. இப்போ இவர் ரிலேட்டடா பார்த்தோம் அப்படின்னா, நெர்வ் சிஸ்டம் ரிலேட்டட் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதுல ஹிஸ் டிஸ்கவரி ஆஃப் ஸ்டெய்னிங் டெக்னிக் கால்டு பிளாக் ரியாக்ஷன், அதாவது நெர்வ்ல ஒரு பிளாக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக் இருக்கான். அதை இவர் வந்து கண்டுபிடிச்சது மிகப்பெரிய பிரேக் த்ரூ இன் நியூரோ சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்னன்னா 1906ல இவருக்கு நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி ஆர் மெடிசனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இவங்க பாருங்களேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொள்கை அப்பேரட்னு சொல்லி செல்லுலோ டைப்லாம் அதான் இவர் பேர்ல தான் வச்சிருக்காங்க. அப்ப என்ன வரும்? இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எமிலியோ கோல்கி. ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன், which bacteria was discovered by Parry Marshall and Robin Warren that colonize the human stomach and causes chronic superficial gastric ulcer அப்படின்னு இருக்குல்ல, இது கொஞ்சம் உல்டாவா கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ல என்ன, டைரக்டா வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சு நேம் வந்து கேட்டுதாங்க, இவங்க யாரு அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுதாங்க. பட் இந்த இடத்துல என்ன, நேம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா என்னன்னா என்ன அவர் கண்டுபிடிச்சாரு அதை கொஸ்டினா கேட்டுருக்காங்க. அல்சருக்கு காரணமான பாக்டீரியாவை வந்துன்னா இந்த பாரி மார்ஷலும் ராபின் வாரனும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அது எந்த பாக்டீரியா அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஹீலியோபாக்டர் பைலோரி. இதுதான் வந்து இந்த பாக்டீரியா தான் இதுக்கு காரணம், அல்சருக்கு காரணம். ஸோ நீங்க இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு இப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன, ஹீலியோபாக்டர் பைலோரி அப்படி எங்க இருக்குன்னா ஆன்சர் பி ல இருக்கு. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஹூ காயின் த வேர்ட் செல் இந்த 1600s ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் செல்லுலா மீனிங் ஸ்மால் ரூம் அப்படின்னு இருக்குல்ல. ஏன் நான் சிம்பிளான கொஸ்டின் சொல்றேன் அப்படின்னா, நீங்க செல் ரிலேட்டடா படிக்கிறீங்கனாவே பேசிக்ஸா படிக்கும்போது அந்த செல்ல யாரு கண்டுபிடிச்சா டிஸ்கவரி ரிலேட்டடா படிச்சிருப்பீங்க. அதனால சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும்? இப்ப செல் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட பேசிக்ஸ் வந்து என்ன நம்மளுக்கு தெரியும். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசத்துக்கு முக்கியமானதே வந்துன்னா செல்லு தான். இது எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம்? வந்து டிஎன்ஏ இருக்கும். டிஎன்ஏ எதுல இருக்கும்? நியூக்ளியஸ்ல இருக்கும். நியூக்ளியஸ் எதுல இருக்கும்? செல்லுல இருக்கும். செல்லு எதுல இருக்கும்? டிஷ்யூல இருக்கும். டிஷ்யூ எதுல இருக்கும்? ஆர்கன்ல இருக்கும். ஆர்கன் எதுல இருக்கும்? பாடியில இருக்கும். ஸோ ஆக்சுவலி எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு கம்ப்ளீட் வந்து ஒரு இதுக்காக சொல்றேன். சின்னதுல இருந்து பெருசு எப்படி வருது அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப டிஸ்கவரியில பார்த்தோம், இந்த செல்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணது வந்து ராபர்ட் குக் 1665ல வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் லிவிங் செல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா ஆண்டன் வான் லிவன்கோக் 1674 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் லிவிங் செல் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்கே வந்து ஸ்பைரோகைரா. இதுதான் வந்து செல்லோட ஸ்ட்ரக்சர். நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் யாரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் செல்ல கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தா ராபர்ட் குக். அதனால ஆன்சர் வந்து பி தான் ஒரு. ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். சரி, இதுக்கப்புறம் என்னன்னா நியூட்ரிஷன் இன் அனிமல் ரிலேட்டடா இந்த மாதிரி கொஸ்டினா எம்டிஎஸ்ல கேட்டேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா மில்க், சீ ஃபுட், nuts and whole grains contain high amount of which minerals that support bone health and our body repair process அப்படின்னு இருக்குல்ல. இதுல என்னன்னா சிம்பிளா கேட்டிருக்காங்க, மில்க், சீ ஃபுட், நட்ஸ், அதே மாதிரி கிரெயின்ஸ், இதுல எது அதிகமான மினரல்ஸ் இருக்கும்?
அது வந்து நம்மளோட ஃபோன் ஹெல்த்துக்கும் பாடியோட வந்துன்னா ரிப்பேர் ப்ராசஸ்க்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா ஜிங்க் வரும். ஏன்னா சிங்க் தான் வந்து மேஜரான மினரல் எதுல இருக்குன்னா மில்க், சீ ஃபுட், நட்ஸ் அதே மாதிரி வந்து ஹோல் கிரெயின்ஸ்ல இருக்கும். இந்த ஜிங்க் எதுக்காக சப்போர்ட் பண்ணா போனோட ஹெல்த் அதே மாதிரி வந்து பாடியோட ரிப்பேர் ப்ராசஸ்க்கு வந்துன்னா நல்லாவே ப்ளே ஆகுது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? எந்த மினரல்ஸ் ஜிங்க்? அதனால ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் விட்டமின்ஸ் prevents மேஜர் birth defect ஆஃப் த brain அண்ட் ஸ்பைன் ஆஃப் நியூ born பேபி அப்படின்னு இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இந்த விட்டமின்ஸ் வந்து என்னன்னா நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். இந்த விட்டமின்ஸ் கொடுக்கல அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும் கூட மெடிக்கல்ல வந்து சொல்லுவாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா அது என்ன இதுனா எந்த விட்டமின்ஸ்னா ஃபாலிக் ஆசிட். இந்த ஃபாலிக் ஆசிட் வந்து ஒரு விட்டமின்ஸ். இது வந்து இயர்லி பிரெக்னன்சி டைம்ல வந்து கொடுப்பாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் டிஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணி விட்டுரும். அதுவும் பர்டிகுலரா பார்த்தா பிரெயின் அதே மாதிரி ஸ்பைன் டெவலப். இது ரெண்டும் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைபாடா இருக்குன்னா அந்த இடத்துல ஃபோலிக் ஆசிட் வந்து ஒழுங்கா வந்து கொடுக்கல. அது சம்டைம்ஸ் வந்து இல்ல அவங்க பாடி வந்துன்னா ஒழுங்கா அப்சர்வ் பண்ணதுனாலையும் இந்த மாதிரி வந்து என்னன்னா நடக்கும் டிஃபெக்டா. அப்ப என்ன சொல்லலாம்? இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து செர்டைன் பர்த் டிஃபெக்ட் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு 70% மோர் தென் என்ன பண்ணுதுன்னா ப்ரிவென்ட் பண்றது. அதனால தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான விட்டமின்ஸ் அப்படின்னு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஃபோலிக் ஆசிட். ஆன்சர் டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் யூட்டிலைஸ் பை த ஹியூமன் பாடி இன் த ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, இது ஏன்னா ஈஸியான கொஸ்டின் சொல்லணும். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து செல்லு வந்து டைரக்டா வந்து எடுக்க முடியாது. என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸ் வந்து உடையும். அந்த உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு வந்து அப்சர்வ் பண்ணும். அது என்ன மாதிரி உடையும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்றதுனா நம்ம உடம்புல வந்து உடையும் போது அது குளுக்கோஸா மாறும். அதாவது குளுக்கோஸ் டேர்ன் இன்டு வந்துன்னா சுகரா மாறும். அப்ப என்ன? இந்த கார்போஹைட்ரேட் வந்து நம்மளுக்கு எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா குளுக்கோஸ் அப்படின்னு வந்தாவே வந்துன்னா எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது ரெண்டு விதா பார்த்தோம். மோனோசாக்ரைட் ஒன் மாலிகுல் ஆஃப் சுகரா மாறும். இல்ல அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸான இது டைசாக்ரைட் இல்ல வந்து பாலிசாக்ரைடா மாறும். இதோட சேர்த்து இப்ப சுகர் பிரசண்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அது பெனிடிக் டெஸ்ட்னு சொல்றாங்க. இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப கார்போஹைட்ரேட் ரிலேட்டடா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இதுதான். இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கார்போஹைட்ரேட்ஸ் எந்த மாதிரி மாறும் அப்படின்னா குளுக்கோஸா மாறும். அப்ப ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் அமாங் த ஃபாலோயிங் விட்டமின்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் அயன் அப்சார்ப்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஜஸ்ட் ஃபேக்சுவல் கொஸ்டின் தான், என்னன்னு மட்டும் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணா விட்டமின் சி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விட்டமின் சி வந்து அயன் அப்சார்ப்ஷன் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு விட்டமின் சி இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன ஆசிட்? அஸ்கோர்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லாவே வந்து நிறைய இதை பிரேக் டவுன் பண்ணும். ஃபுட் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து பிரேக் டவுன் பண்ணி விடும். இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம்னா அதுல அயன் கண்டென்ட் இருக்கும். அது நம்ம வயிறுக்கு போகும்போது ஸ்டொமக்ல இருக்கும். அந்த ஸ்டொமக்கை வந்து என்னன்னா அந்த அயனை சால்யூபிளா மாத்துற ரோல் என்ன பண்ணுதா இந்த விட்டமின் சி வந்து பண்ணும். அதே மாதிரி நல்லா சால்யூபிளா ஆயிருச்சு அப்படின்னா நல்லா தண்ணியில வந்து மிதக்க மாதிரி ஆயிருச்சுன்னா அது ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அந்த அயன். அதுக்கான ரோல் அப்ப யாரு? விட்டமின் சி தானே பண்ணுது. இது எப்படி மாத்தும் அப்படின்னா ஒரு ஃபெரிக் அயனா இருக்கத ஃபெரஸ் அயனா வந்து மாத்துது. அப்படி மாத்தினா நம்மளால பாடி ஈஸியா அப்சர்வ் பண்ணும். பாடி மீன்ஸ் என்ன? நம்மளோட செல் நல்லாவே அப்சர்வ் பண்ணும். இதோட நம்ம அடிஷனலா தெரிஞ்சுக்கிற வேண்டியது இப்ப விட்டமின் சி வந்து என்னன்னா குறைபாடு, ஏதாவது விட்டமின் சி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அதனால வர நோய் வந்து ஸ்கர்வி ஆர் வந்து ப்ளீடிங் கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான சோர்ஸ் பார்த்தா லெமன் அண்ட் வந்து அம்லா வரும். எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் அப்ப கரெக்ட் ஆன்சர் எந்த விட்டமின் அயன் அப்சர்ப்ஷன் ஹெல்ப் பண்ணுதுன்னா விட்டமின் சி. அதனால ஆன்சர் வந்து சி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்டா பார்த்தலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் விட்டமின்ஸ் ஹெல்ப்ஸ் அவர் பாடி டு யூஸ் கால்சியம் ஃபார் போன்ஸ் அண்ட் டீத் அப்படின்னு இருக்குல்ல, கால்சியம் அப்படின்னு வந்தாவே வந்து நம்ம போன் அண்ட் டீத்துக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எந்த விட்டமின் வந்து இதுக்கு காரணம்? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரணும்? இப்போ கம்ப்ளீட்டா நம்ம விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. விட்டமின் டி வந்து பாருங்களேன். இதுக்கு இன்னொரு பேரே கால்சிஃபெரல் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே அவர் வந்துச்சு. அப்ப கால்சியத்தை வந்து நான் அப்சர்வ் பண்ற ஒரு விட்டமின்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் டி அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தோம்னா சீஸ், பட்டரு, மில்க், கிரீன் வெஜிடபிள்ஸ், ஃபிஷ்ஷோட லிவர் ஆயில், சன்லைட் எல்லாமே. ஏன்னா விட்டமின் டி வந்து டைரக்டாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சன்லைட்ல. இப்ப இந்த விட்டமின் டி குறைபாடா வர நோய் வந்து ரிக்கெட்ஸ் இன் சில்ட்ரன்ல வரும். அதே ஆஸ்டியோமேலசியா வந்து போன் வந்து சாஃப்ட்னிங். ஏன்னா நம்ம இப்பதான் பார்த்தோம் கால்சியம் அப்படின்னு வந்தாவே போனோட ஹெல்த்துக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப அது கம்மியா போச்சு அப்படின்னா சாஃப்ட்னிங்கா போன் வந்து நடக்க போகுது இன் அடல்ட்ஸ். அதுக்கு பேரும் ஓஸ்டியோமேலசியான்னு சொல்லுவாங்க. அதே சில்ட்ரன்ல வருது வந்து ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்தோம்னா கால்சியம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபோன் ஃபார் டீத்.
அதுக்கு காரணமான விட்டமின்ஸ் விட்டமின் டி. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். இப்பதான் நம்ம இந்த கொஸ்டினே பார்த்தோம். ஸ்டார்ச் அண்ட் சுகர் இன் அவர் ஃபுட் ஆர் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி அதுல அப்படியே மாத்தி கேட்டிருந்தாங்க. முதல்ல கார்போஹைட்ரேட் கொடுத்து அது எப்படி வந்து என்னன்னா நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணும் கேட்டாங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ச் அண்ட் சுகர். இதுல அப்படியே மாத்தி என்ன ஸ்டார்ச் அண்ட் சுகர் நம்ம ஃபுட்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் டெஃபினட் ஆன்சர் டி தான் வரும். ஏன் அப்படின்னா இப்பதான் நம்ம பார்த்தோம் கம்ப்ளீட்டாவே கார்போஹைட்ரேட் தான் எந்த மாதிரி வந்து நம்ம பாடியில உடையும் அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸா மாறும். அந்த குளுக்கோஸ் வந்துன்னா சுகரா ஆகும். இந்த சுகர்ல வந்து நிறைய டைப் இருக்கும். சிம்பிளான இதுவும் மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்லலாம். இதே காம்ப்ளெக்ஸ்ல வந்து 2 டைப். ஒன்னு வந்து டைசாக்கரைட், இன்னொன்னு பாலிசாக்கரைட். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டி கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு ஒரு ரைட்டா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். when the breakdown of food glucose occurs without the use of oxygen it is called அப்படின்னு இருக்குல்ல. இல்லைன்னா ரெஸ்பிரேஷன்ல 2 விதமான டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா ஒன்னு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், இன்னொன்னு அனோரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. வித் ஆக்சிஜன் மூலம் தான் வந்து ரெஸ்பிரேட் பண்ண முடியும், அதாவது சுவாசிக்க முடியும். இன்னொன்னு ஆக்சிஜன் இல்லாமலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால சுவாசிக்க முடியும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஈஸ்ட் வந்து சொல்லலாம். ஈஸ்ட் என்னன்னா ஆக்சிஜன் இல்லாமலையும் அது வந்து சுவாசிக்கும். இப்ப இந்த அனோரோபிக்ல டைப் பார்த்தா ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன்ஸ், அதே மாதிரி லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன், மிக்ஸ்டு ஆடி ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன் எல்லாமே என்னன்னா ஆக்சிஜன் இல்லாம தான் அங்க இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து என்னன்னா அதனால சுவாசிக்கும். இது வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி வித்தவுட் த ஆக்சிஜன் மூலம் எது வந்து ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அனரோபிக் ரெஸ்பிரேஷன். அதனால ஆன்சர் வந்து டி தான் ஒரு ரைட்டா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆர்கானிசம் அமாங் த ஃபாலோயிங் பிரேக் டவுன் த ஃபுட் மெட்டீரியல் அவுட் சைட் த பாடி அண்ட் தென் அப்சார்ப் இட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இதுல என்னன்னா எந்த ஆர்கானிசம், இந்த 4 இதுல எந்த ஆர்கானிசம் வந்து என்ன பாடியோட அவுட் சைடு, அதாவது அதோட பாடியோட அவுட் சைட்ல என்ன பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணிட்டு டைரக்டா ஃபுட்டை மட்டும் தான் அப்சர்வ் பண்ணும். அது எது? அதான் கொஸ்டினா கேட்டுருங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஈஸ்ட் வந்து வரும். ஈஸ்ட் என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம்? சாப்ரோட்ரோபிக் டைப் ஆஃப் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. சாப்ரோட்ரோபிக்னா ஒன்றும் கிடையாது, டெட்டான மெட்டீரியல்ல இருந்து ஃபுட் எடுத்துக்குது, நியூட்ரியன் எடுக்குதுன்னா அதுதான் சாப்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் டயட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாப்ரோட்ரோபிக் அப்படியே ஆப்போசிட் வந்து ஆட்டோட்ரோபிக். அது ஸ்டார்டிங் வந்து ஃபுட் செயின்ல வரும். இப்ப எந்த ஆர்கானிசம் சாப்ரோபைட்டா இருக்கோ அதனால என்ன பண்ணா ஃபுட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது அடுத்ததை தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி என்னன்னா ரைசோபஸ், ஈஸ்ட், அதே மாதிரி மஷ்ரூம். நம்ம இதுல கொடுத்தது வந்து ஈஸ்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட். ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுக்கப்புறம் என்னன்னா நியூட்ரியன் இன் பிளான்ட் என்ன மாதிரிலாம் கேட்டேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா த லீவ்ஸ் ஹாவ் த green pigment called dash which helps leaves to capture the energy from the sunlight அப்படின்னு இருக்குல்ல. தாவரங்கள் வந்து என்னன்னா அந்த பச்சை நிறத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து குளோரோஃபில். அந்த குளோரோஃபில் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா போட்டோசிந்தசிஸ் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியது அப்படின்னா பிளான்டோட நியூட்ரியன் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டா பிளான்ட் என்ன பண்ணும்? போட்டோசிந்தசிஸ் பண்ணும். அந்த போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது நடக்கிற ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா CO2 தேவை, வாட்டர் தேவை, சன்லைட். இது 3 இருந்துச்சுன்னா 6 CO2 பிளஸ் 6 H2 என்ன ஆகும்னா 6 H12O6 பிளஸ் வந்து 6 O2 அப்படின்னு வரும். இது வந்து என்ன ஃபுட்டு, இது வந்து என்ன ஆக்சிஜனை வெளியிடும். இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டிய பிரசன்ஸ் ஆஃப் குளோரோஃபில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல என்ன இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட் இருக்கும். இதுல 2 டைப்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு டார்க் ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரோமால நடக்கும், லைட் ரியாக்ஷன் கிரானா நடக்கும். இது ஜஸ்ட் பேசிக்ஸ், நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி என்னன்னா கிரீன் பிக்மெண்ட்ஸுக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோரோஃபில். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுக்கும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். விச் பிளான்ட் டிஷ்யூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த சாயில் டு த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இது என்னன்னா 2 வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சைலம் வெர்சஸ் வந்து ஃப்ளோயம். இந்த சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நல்லாவே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுங்க. நிறைய டைம் வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்கேன். இப்ப சைலம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒன் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் வே மட்டும்தான் வந்து இது பார்த்து வந்து போகும். அதாவது கீழே இருக்கிற சாயில்ல இருக்கிற வந்து நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் மேல வந்து என்ன அப்படின்னா இருக்கிற கிளைகள், செடிகள் எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் சேர்க்கிற வேலை எது பண்ணோம்னா இந்த சைலம் பண்ணும். அப்ப என்ன வாட்டர் அண்ட் மினரல்ஸை வந்து கடத்துறதுக்கான ரோல் வந்து இந்த சைலத்திட்ட இருக்கு. அதே நீங்க வந்து என்ன புளோயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. புளோயம் வந்துன்னா 2 வே வந்து சொல்லுவாங்க. ஏன் 2 வே வந்து போகுது அப்படின்னா இது ஃபுட் மெட்டீரியல்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்பர் பண்ணும். ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த தாவரத்தோட வேர்களுக்குமே வந்து அந்த ஃபுட் தேவைப்படும்.
அதே மாதிரி வந்துன்னா மேலே இருக்கிற செடிகளுக்குமே வந்துன்னா ஃபுட்டு தேவைப்படும். அதனாலதான் 2 வே வந்து டிரான்ஸ்போர்ட், 2 வே மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் கேட்ட கேள்வி பாருங்களேன். நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். வாட்டர் அண்ட் மினரல்ஸ்ல டிரான்ஸ்போர்ட் பண்றது இப்பதான் நம்ம பார்த்தோம். எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சைலம் வரும். அதனால என்ன இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சைலம். ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். which one of the following is the ultimate source of energy for all living organism அப்படின்னு இருக்குல்ல, டெஃபினட்டா என்ன வரும்? அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா சன்னு தான் வரும். ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்க. The mode of nutrition is which organism make food themselves from a simple substance is called அப்படின்னு இருக்குல்ல. இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். டைரக்டா ஒரு ஃபுட் வந்து அதே ஓனா மேக் பண்ணுச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆட்டோட்ரோபிக் நியூட்ரியன்ஸ் வரும். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷனா அதர் இதை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது ஹெட்டிரோட்ரோபிக். இதுல நிறைய டைப் வரும். அதுதான் ஒன் பை ஒன் வந்து பார்த்தலாம். இப்போ ஹெட்டிரோட்ரோபிக் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. லிவிங்ஸ்க்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா பாரசைட் இன்னொரு செடியை வந்து டிபெண்ட் பண்ணிருக்கும். இன்செக்டிவோரஸ் பிளான்ட், அதாவது நிறைய இன்செக்ட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி அதுல இருந்து நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணும். இப்போ டெட் ஆர்கானிக் மேட்டர் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா சாப்ரோபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்டிபெண்டா இருந்துச்சுன்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. இது என்ன அப்படின்னா லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கடல்ல வாழ கோரலுமே என்னன்னா சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஹெட்டரோட்ரோபிக் நியூட்ரிஷன் என்னன்னு பார்த்துக்கணும். சாப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா டெட் ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து நியூட்ரியன்ஸ்னா அதான் சாப்ரோட்ரோபிக் வரும். போட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் ஒன்றும் கிடையாது. போட்டான் வந்து என்னன்னா லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா போட்டான் வந்து என்னன்னா லைட்டு, சன்லைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப லைட்டை டிபெண்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு வந்து நியூட்ரியன் எடுத்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போட்டோசிந்தசிஸ் வந்து பண்றதுக்கு என்ன தேவை? சன்லைட் வந்து தேவை. அப்ப அந்த போட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு சன்லைட்டை வந்து எடுக்குது பாத்தீங்கன்னா, அதான் என்ன சொல்லுவோம்? போட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். அதனால இந்த கேட்ட கேள்விக்கான ஆன்சர் வந்து பி தான் வரும். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். பிளான்ட் ரிக்வயர் நியூட்ரியன்ஸ் ஃபார் தியர் growth which can be supplied through அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பி தான் வரும். ஏன்னா ஒரு பிளான்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லா இடத்துல இருந்துமே எடுக்க பார்க்கும். சாயில இருந்து எடுக்கும். சில பிளான்ட்ஸ் வாட்டர்ல வளர்ந்துச்சுன்னா அது வாட்டர்ல இருந்து நியூட்ரியன் எடுக்கும். சிலது ஏர்ல இருந்து எடுக்கும். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு வந்து ஏர் தேவை. அதனால என்ன வரும்? இதுக்குமே வந்து ஒரு ரைட்டா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். வாட்டர் கம்ஸ் அவுட் ஆஃப் லீஃப் இன் த ஃபார்ம் ஆஃப் வேப்பர் பை த ப்ராசஸ் கால்ட் அப்படின்னு இருக்குல்ல. இதுவும் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின் தான். இதுக்கு என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டிரான்ஸ்பிரேஷனா இலைகள்ல இருந்து வந்து என்னன்னா அதோட வாட்டர் எல்லாத்தையுமே வந்து போச்சு அப்படின்னா அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். இந்த இமேஜ் வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். த ப்ராட் green part of the leaf is called அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஒரு இலையில நிறைய பார்ட்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இதுல பாருங்களேன். கம்ப்ளீட் இலையில வந்து என்ன லாமினா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுதான் வந்து இந்த இலை. அது லீஃப் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெட்டியோல் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது லீஃபோட வந்து ஸ்டாக்கு, அந்த தண்டுமா இருக்குல்ல, இது சொல்லுவோம். அடுத்து வெயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நரம்பு. இலையில நரம்பு மாதிரி வந்துன்னா அது சின்ன சின்ன இதா போகுது பாத்தீங்கன்னா இதுதான் வெயின்ஸ். மிட் ரிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மிட்ல வந்து இன்னும் ஒரு இது போகுதுல தண்டு மாதிரி, அதுதான் எந்தனா மெயின் வெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் வந்து மிட் ரிப்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு இலையில இருக்கிற வந்துன்னா பாகங்கள், பார்ட்ஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க. த ப்ராட் green பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இலையில green பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எது? லாமினா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா லாமினா. ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுக்கப்புறம் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல் ரிலேட்டடா என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறேன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா த பீரியட் ஆஃப் லைஃப் when the body undergo changes leading to reproductive maturity is called அப்படின்னு இருக்குல்ல. ஒண்ணுமில்ல, சின்ன வயசுல இருந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அடல்சன் ஏஜுக்கு வந்துட்டோன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இதுல என்னன்னா அப்பதான் மெச்சூரிட்டி வந்துன்னா அட்டன் பண்றாங்கன்னு வரும். அப்ப அடல்சன்ஸ். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். மெச்சூரிட்டி வந்து வராது, டோனிங் வராது, பட்டிங் வராது. பட்டிங் வந்து என்னன்னா ரீப்ரொடக்ஷன் வந்து என்னன்னா பிளான்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா பட்டிங். ஒரு சின்ன இலையில முட்டுல இருந்தெல்லாம் வளர்ந்து வரும் பாத்தீங்களா ஒரு செடியா, அதுதான் வந்து பட்டிங் சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்க. The stage of a embryo in which all the body parts can be identified is called அப்படின்னு இருக்குல்ல. இதுவுமே கொஞ்சம் சிம்பிள் தான். அதாவது ஒரு எம்ப்ரியோ ஸ்டேஜ், ஒரு கருவுல வந்து என்னன்னா கொஞ்சமா வளர்ந்துச்சுன்னா அதான் எம்ப்ரியோ ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன். இதுதான் வந்து அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜ். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன வரும்?
இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஃபீட்டஸ். ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. இதெல்லாம் பார்க்க வந்துன்னா சிம்பிளா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டினா கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, நல்லாவே ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினா வந்து எல்லா ஷிஃப்ட்டுக்கும் வருது, சில ஷிஃப்ட்டுக்கு தான் வரும். அந்த மாதிரி ஷிஃப்ட்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினா வந்துச்சுன்னா மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, ஆன்சர் பண்ணிருங்க. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், breeding of fish in specially constructed tanks and pond is called அப்படின்னு இருக்குல்ல, இது அந்த மீன் வளர்க்கும் முறைக்கு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிசிகல்ச்சர் அப்படின்னு வரும். விட்டிகல்ச்சர் என்னன்னு, கிரேப்ஸ் வந்து என்னன்னா இது பண்றாங்கன்னா அது வந்து என்ன விட்டிகல்ச்சர்னு சொல்லுவோம். ஹார்டிகல்ச்சர்னா பிளான்ட் வந்து என்னன்னா அந்த ஃபிளவர் பிளான்ட்லாம் வளர்க்குறாங்கன்னா அது ஹார்டிகல்ச்சர் சொல்லுவோம். அடுத்து செரிகல்ச்சர். செரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சில்க் ஃபார்ம் வந்துன்னா ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அதான் என்ன சொல்லுவாங்கன்னா செரிகல்ச்சர் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்துன்னா பட்டுப்புழு வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட்டுப்புழு மூலம் என்ன பண்ணா அதுல இருந்து வந்துன்னா துணி எடுத்து அங்க வந்து இது பண்றதா வந்துன்னா செரிகல்ச்சர். இது வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், சி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதை பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இட்ஸ் நாட் அ எக்ஸாம்பிள் ஆஃப் விவிபாரஸ் அனிமல் அப்படின்னு இருக்குல்ல. முதல்ல விவிபாரஸ்னா என்ன தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை கையே வைக்க முடியும். இந்த கொஸ்டினுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம 3 டைப்போட டிஃபரன்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒவிபாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து ஒவோ விவிபாரிட்டி, அடுத்து விவிபாரிட்டி. இப்ப விவிபாரிட்டி மீன்ஸ் வந்துன்னா யங் ஒன்ஸ் டைரக்டா வந்துன்னா ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் விவிபாரிட்டி. இது எப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும், வைவா அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்படிதான் ஞாபகத்துல வச்சுக்கேன். வைவான்னு என்ன, டைரக்டா போய் நீங்க ஆன்சர் பண்ணும். அப்ப யங் ஒன் டைரக்ட்லி வந்துன்னா பர்த் கொடுத்துச்சுன்னா அது வந்து விவிபாரிட்டி. அடுத்து ஒவ்வொ விவிபாரிட்டி அப்படின்னு பார்த்தா எக்ஸ் வந்து லே பண்ணும். அந்த எக்ஸை வந்து என்னன்னா அது ஹேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் விட்டுச்சு அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு விவிபாரிட்டி. ஒவிபாரிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஸ்ட்ரைட்டாவே வந்து எக்ஸை மட்டும் லே பண்ணிட்டு விட்டுட்டு வந்து போயிடும். இது வந்து ஒவிபாரிட்டி. நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்து பாருங்களேன், என்ன கேட்டிருந்தான், விவிபாரஸ் மோட் அப்படின்னு கேட்டிருந்தான். விவிபாரஸ் மீன்ஸ் வந்து டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் வந்து பண்ணணும். அதுதான் வந்து என்ன விவிபாரிட்டி அப்படின்னு பார்த்தோம். அப்ப என்ன இந்த இதுல எது வந்து டைரக்ட் பர்த் கொடுக்குன்னு பாருங்களேன். பேர்ட்ஸ் வந்து டெஃபினட்டா கொடுக்காது. டாக்ஸ் கொடுக்கும், கேட் கொடுக்கும், கவ் கொடுக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும், நாட் எக்ஸாம்பிள் தானே கேட்டாங்க. அப்ப ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஏன் இங்கே பாருங்களேன், 3க்குள்ள வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பேர்ட்ஸ், இன்செக்ட், ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன், ஃபிஷ் இது எல்லாமே என்ன ஒவிபாரிட்டிக்குள்ள வரும். ஒவ்வொரு விவிபாரிட்டி அப்படின்னு சம் ரெப்டைல் சம் ஆம்பிபியன்ஸ் வரும். அதே விவிபாரிட்டி பார்த்தா ஹியூமன், மேமல்ஸ், அதே மாதிரி ஆம்பிபியன்ஸ், சம் ரெப்டைல், ஃபிஷ்லாம் எதுக்குள்ள வரும்னா விவிபாரிட்டிக்குள்ள வருது. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ. இது மாதிரி கொஸ்டின் என்னன்னா இந்த விவிபாரஸ் கரெக்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் தான். த டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் த லார்வா இன்டு அடல்ட் த்ரூ த டிராஸ்டிக் சேஞ்சஸ் கால்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதுல என்ன இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னா மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் லார்வா டு வந்துன்னா ஒரு அடல்ட் ஆர்கானிசம் மாறுறது. இதுல இருந்து நிறைய சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் பார்க்க முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்பாலஜி, பிசியாலஜி, பிஹேவியர். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஹியூமனா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு ஆர்கானிஸ்க்கு இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு பேர் தான் வந்து மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அடிஷனலா வந்து பட்டிங் அப்படின்றது, இது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மோஸ்ட்லி பார்த்தோம்னா பிளான்ட்ஸ்ல வந்து நடக்கக்கூடியது, இதுதான் பட்டிங். அடுத்து ஷிஃப்டிங் வந்து என்னன்னா இந்த ஒரு டேர்முக்கு வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ்லேயே கிடையாது. ஜஸ்ட் ஜஸ்ட் நிறைய கண்டெக்ஸ்டுக்கு வந்து மாறும். பல்ஜிங் மீன்ஸ் என்ன, ஏதாவது ஒண்ணு எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்ல வந்து பெருசாச்சுன்னா பல்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கொஸ்டின் கேட்ட கேள்வி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறதுக்கு பேர் வந்து மெட்டமார்போசிஸ். அதனால ஆன்சர் வந்துன்னா டி தான் வரும். மிச்சம் இருக்க 3 என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரிலேட்டடா என்ன மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா லிவர் கிளாண்ட் செக்ரிகேட் டேஷ் தட் ஆர் ஸ்டோர் இன் ஏ சாக் கால் பிளேடர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த லிவர் கிளாண்ட் எதை செக்ரிகேட் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பைல் ஜூஸ். இந்த பைல் ஜூஸ் எது செக்ரிகேட் பண்ணுதுன்னா லிவர். இந்த பைல் ஜூஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேட் குளோபல்ஸை வந்து ஸ்மாலர் ஒன்னா உடைக்கிறதுக்கான ரோலை என்ன பண்ணுன்னா இந்த பைல் ஜூஸ். இந்த பைல் ஜூஸை செக்ரிகேட் பண்றது லிவர். அதனால இந்த கொஸ்டின் கேட்டது பாருங்களேன், லிவர் கிளாண்ட் செக்ரிகேட் பண்றதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும், ஆன்சர் டி பைல் ஜூஸ் அப்படின்னு வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், இந்த கொஸ்டின் பாருங்களேன், வேர் ஆர் வில்லி பிரசன்ட் இன் த ஹியூமன் அலிமெண்டரி கனல் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வேணும், இப்போ கம்ப்ளீட் ஹியூமனோட பார்ட்ஸ்ல பார்க்கும்போது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் இதுல ஒன் பார்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தா வில்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ரோல் என்ன பண்ணும், ஃபுட் அப்சர்வ் பண்றது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் பண்ணும். அதை வந்து என்னன்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற ரோல் வந்து இந்த வந்து வில்லி பண்ணும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எங்க வந்து இந்த வில்லி பிரசண்டா இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா.
சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டினும். இன் ஹியூமன் பீயிங் த ஸ்மால் இன்டெஸ்டைன் காயில் அண்ட் இஸ் அபவுட் டேஷ் மீட்டர் லாங் அப்படின்னு இருக்குல்ல. இது என்ன அப்படின்னா ரொம்பவே டேட்டா ஓரியன்டானது. இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு படிக்கிறோம்னு வச்சுக்கலாம், அது ரிலேட்டடா எக்ஸாமுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான். இப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஸ்பிங்டர் மசில் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதோட ரோல் என்ன பண்ணோம்னா ஸ்டொமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஃபுட் அலோவ் பண்றதுக்கு இது வந்து ப்ளே பண்ணும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட லென்த் பார்த்தா 7 to 8 மீட்டர் லாங் இருக்கு. அப்ப இங்க வந்து பாருங்களேன், இதுல கேட்டது ஸ்மால் இன்டெஸ்டைனோட வந்து மீட்டர் தான் கேட்டுதாங்க. 7ல இருந்து 8 அப்ப 7 to 7.5 வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். இதோட நம்ம அடிஷனலா பார்த்தோம்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் 3 பார்ட்டா பிரிப்போம். ஒன்னு டியோடனம், இன்னொன்னு ஜிஜுனம், இன்னொன்னு இலியம். இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஸ்மால் இன்டெஸ்டைன் மேஜரா எங்க வரணும், டைஜஷனுக்கு வந்து என்னன்னா மேஜர் பார்ட் வந்து ப்ளே பண்ணும். அதனால இந்த கொஸ்டின் பேசிக்கா கேட்டதுனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா, நம்ம அடிஷனலும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது அவுட் ஆஃப் புக் வந்து கொஸ்டின் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ரெக்கமெண்டரி டயட்ரி அலவன்ஸ் டேஷ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த டயட்ரி அலவன்ஸ்னா ஒன்றும் கிடையாது, இதுல காசு தருவாங்கலாம் நினைக்காதீங்க. டயட்ரி அலவன்ஸ்னா ஒரு ஆளு எவ்வளவு வந்து நியூட்ரியன் எடுக்கணும், எந்த அளவுக்கு ஃபுட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அலவன்ஸ் ஆர்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கன்னா யூஎஸ்ல வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்தியாலுமே நிறைய வந்துன்னா ஃபுட் நியூட்ரிஷன்ஸ் வந்துன்னா அகாடமி ஆர் வந்துன்னா போர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள் எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சில நியூட்ரியன்ஸ்க்கான வந்துன்னா ரெகுலேஷன் ஆர் வந்து ரூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுதான் இந்த ஆர்டிஏ. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்யூர்மெண்ட் பிளஸ் வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இது இந்தியால கிடையாது, யூஎஸ்ல இந்த மாதிரி வந்து சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா ஒவ்வொரு ஆளுக்குமே டிஃபர் ஆகும். ஏன்னா ஏஜ், ஜெண்டர், அதர் ஃபேக்டர். இப்போ யாராவது சில டைம்ஸ் வந்து மெடிகேஷன் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஆர்டியோட வந்து என்ன ரூல்ஸ் ஆர் அவங்களுக்கான வந்து நியூட்ரியன் பேஸ் வந்து என்னன்னா அவங்களுக்கான இன்டேக் ரெக்கமெண்டேஷன் சேஞ்ச் ஆகும். அது அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆர்டிஏ அப்படின்னு மீன்ஸ் வந்து என்ன, டயட்ரி அலவன்ஸ் என்னன்னா ரெக்யர்மெண்ட் பிளஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். இதுல என்னன்னா ரெக்யர்மெண்ட் மீன்ஸ் வந்து ஒரு ஆள் எவ்வளவு இன்டேக் எடுக்கணும்னு சொல்லி வரும். இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் பேஸ்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து என்னன்னா மாறும். ஏன்னா இண்டிவிஜுவல் வந்து என்னன்னா ஒவ்வொருத்தங்களோட கெப்பாசிட்டி அது ஒவ்வொருத்தங்களோட இன்டேக் வந்து வேற மாதிரி இருக்கும். உங்களோட ஒவ்வொருத்தங்களோட பாடி ஹெல்த்துமே வேற மாதிரி இருக்கும். அதனால தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், a large muscular sheet called dash form the floor of the gestic cavity. அதாவது நுரையீரல் போகிறதுக்கு இதுதான் முக்கியமானது. நம்ம இன்ஹேல் பண்றோம், எக்ஸ்ஹேல் பண்றோம்னா இதுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டயக்ராம். ஆக்சுவலி இந்த டயக்ராம் தான் வந்து என்ன நம்ம இன்ஹேல் பண்றதையும் எக்ஸ்ஹேல் பண்றதையும் தீர்மானிக்கிறது. அப்ப என்ன வரும், இதுதான் ஒரு ஷீட் மாதிரி இருக்குல்ல. இதுதான் கேள்வியாவே கேட்டிருந்தாங்க. லார்ஜ் மஸ்குலர் ஷீட் தான் என்னன்னா டயக்ராம். அதனால ஆன்சர் என்ன வரும்னா இதுதான் வரும். ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், அவ்வளவுதான் முடிச்சிட்டோம், கொஞ்சம் தான் இருக்கு. which one of the following is a indigestible portion of our diet essential to health of digestive system இருக்குல்ல. ஆக்சுவலி இன்டைஜஸ்டிபிள் பண்ண முடியாட்டாலுமே வந்து ஹெல்த்துக்கு தேவை, அதுதான் என்ன ஃபுட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ரஃபேஜ் ஆர் வந்து ஃபைபர். ஏன்னா ஃபைபர் ஃபுட் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகாது. பட் இருந்தாலும் ஏன் அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தா அது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ரஃபேஜ் ஆர் ஃபைபர். அதனால ஆன்சர் வந்து ஃபீ தான் வரும். ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், இதுவும் சிம்பிள் தான். காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபுட் சப்ஸ்டன்ஸை பிரேக் டவுன் இன்டு சிம்பிளர் ஒன் வித் ஹெல்ப் ஆஃப். ஆக்சுவலி ஏதாவது ஒரு ஃபுட் வந்து பெருசா இருந்ததுன்னா அதை உடைக்கிறது வந்து வேலை என்ன பண்ணும் நம்ம உடம்புக்குள்ள, என்சைம் வந்து பண்ணும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தோம், நிறைய என்சைம்ஸ் வந்து அந்த மாதிரி வேலை பார்க்குது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டைரக்டா சொல்லிடும் பி தான் வரும். ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுக்கப்புறம் ஸ்கீட்டன் சிஸ்டம் ரிலேட்டடா இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இது பாருங்க, the fluid present between joints that make the movement of joint easy is called அப்படின்னு இருக்குல்ல. இப்ப என்ன ஸ்கெலிட்டன் ரிலேட்டடா வந்துன்னா போன்ஸ் இந்த மாதிரி வரும். அதுல ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கால் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த காலோட இந்த ரெண்டு இதை வந்து ஜாயின் பண்றது வந்து என்ன சொல்லுவோம்னா கார்டிலேஜ்னு சொல்லுவோம். பட் அது பக்கத்துல இருக்க சதை மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் பார்ட், இது என்னன்னா அது என்னன்னா ஸ்னோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மள கேட்ட கொஸ்டின். ஏன்னா அந்த கேட்டது பாருங்களேன், the fluid present between joint, அந்த fluid அந்த சதப்பாட்டு மாதிரி இருக்குல்ல, அதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன ஸ்னோவியல். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, அவ்வளவுதானே, ஒரு 2 கொஸ்டின் தான் இருக்கு, முடிச்சிடலாம். in which one of the following parts of the human body is a master muscle located இருக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா எங்கெங்க பார்ட்ஸ் வந்து ஹியூமன் பாடில இருக்குன்னு தெரிஞ்ச போதும் அதை வச்சு ஆன்சர் பண்றது. இதுல பாருங்களேன் 2021 கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம என்ன 2023 கொஸ்டின் எடுத்திருந்தேன், 2022லயும் கொஸ்டின் எடுத்திருந்தேன்.
2021 எடுத்திருக்கேன். அப்ப 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணும்போது டோட்டலா வந்துன்னா பயாலஜி கவர் ஆயிரும். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா, இப்ப கம்ப்ளீட் வந்து ஹெட்ஸுக்கான பார்ட் செஞ்சா போதும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஏரியாவை வந்து பாருங்களேன். இது என்ன சொல்லுவாங்கன்னா மாஸ்டர் மசில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியா வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தாடை பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தாடை பகுதி இங்கிலீஷ்ல இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சரா வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் தாடை பகுதி ஜா. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. Which one of the following is the complex substance that provide structural strength to plants அப்படின்னு இருக்குல்ல. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்ட் 1லயே பார்த்துடணும். அதுல எப்படி பார்த்தோம்னா, ஒரு செல் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை சுத்தி என்ன இருக்குன்னா செல் வால் இருக்கும். ஏன்னா பர்டிகுலரா பிளான்ட்ல வந்து செல் வால் இருக்கும். ஆனா அனிமல்ல பார்த்தோம்னா செல் வால் இருக்காது. அந்த செல் வால் மேட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல்லுலோஸ். அப்ப என்ன சொல்லலாம்னா இந்த கேள்வியே இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் ஒரு பிளான்ட். ஒரு பிளான்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது மேட் ஆஃப் என்னன்னா ஆர்கன் இருக்கும். அந்த ஆர்கன் என்ன மேட் ஆஃப் வந்துன்னா டிஷ்யூ இருக்கும். அந்த டிஷ்யூ மேட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செல் இருக்கும். அந்த செல்லு என்ன இதுக்குள்ள இருக்குன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்குன்னா டிஎன்ஏ இருக்கும். அப்ப என்ன சொல்லலாம்? இந்த செல்லை கவர் பண்றது செல்வால். இந்த செல்வால் தான் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அது மேட் ஆஃப் செல்லுலோஸ். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? ஏ செல்லுலோஸ் தான் வரும். ரைட்டா? நான் என்ன சொல்லணும் அதை அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். தெரிஞ்சுக்கிற வேண்டியது செல்லுலோஸா வரும். ஏன்னா செல்லுலோஸால ஆனதுதான் வந்துன்னா செல்வால். அந்த செல்வால் தான் வந்துன்னா ஸ்ட்ரக்சரல் வந்து என்னன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்துன்னா ஏ தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது நம்மளோட வந்துன்னா லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் பயாலஜி. The human shoulder joint is an example of dash joint அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் கூட. பால் அண்ட் ஜாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, நம்ம ஷோல்டர் இருக்கிற ஜாயிண்ட் என்ன பண்ணலாம்? எந்த சைடு வேணா ரொட்டேட் பண்ண முடியும். 360 டிகிரி வந்து என்னன்னா நம்மளோட வந்து நம்ம ஷோல்டர் இருக்கிற கையை வந்து என்னன்னா சுத்தி சுத்தி ஆட்ட முடியும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பால் அண்ட் ஜாக்கெட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் என்னன்னா நம்மளால ஃபிளெக்ஸ் பண்ண முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அட்டெக்ட் பண்ண முடியும், அப்டெக்ஷன் பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். அதனால 360 டிகிரியுமே அந்த இதை சுத்துறதுக்கு காரணம் வந்து அந்த பால் அண்ட் ஜாக்கெட் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்றதுனாலதான். இதே மாதிரி ஜாயிண்ட் எங்க இருக்கணும்? ஹிப்ஸ்ல இருக்கும். நீங்க வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர். கேட்ட கேள்வி ஷோல்டரோட ஜாயிண்ட் என்ன ஜாயிண்ட் ஆஃப் டைப்னு சொல்லனா பால் அண்ட் ஜாக்கெட். அதனால ஆன்சர் என்ன வரும்? டி தான் ஒரு ரைட்டம். இதோட பயாலஜி ரிலேட்டடா எம்டிஎஸ்ல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்களோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இல்ல ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு நான் ரொம்பவே டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.